அக்கா மாவு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியல. கரெக்டா ஒருவேளை அரிசி மாவா இருக்கிறதுனால அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்துட்டாங்களே என்னவோ தெரியல. உனக்கு எப்பவுமே சந்தேகம் தான். உங்களுக்கு தெரியாதுக்கா, இந்த மாதிரி மாவு அரைக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க தெரியுமா? சரி விடு பானு, வரேன். என்னக்கா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வீட்டை திறந்து போட்டுட்டு எங்க போன? உன் தட்டுல நாய் சாப்பிட்டு இருக்கு, பக்கத்துல குழந்தை படுத்துட்டு இருக்கு. நாய் குழந்தைய கடிச்சிருந்தா என்ன ஆகுது? இதான் நீ வீட்டைய குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா? இல்லக்கா, ஹவுஸ் ஓனர் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனேன். இரு இரு, ஏண்டி ஏன் அவளை சத்தம் போட்டுட்டு இருக்க? சாப்பிட்டு இருந்தவ பாதியிலே விட்டுட்டு போயிருக்கா. இவ தட்டுல நாய் சாப்பிட்டு இருந்தது, பக்கத்துல குழந்தை படுத்து இருந்தது. நாய் குழந்தைய கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏண்டி சாப்பிட்டு இருந்தவ அப்படியே தட்டை வச்சுட்டு வந்துட்டியா? வந்தவ கதவை மூடிட்டு வரக்கூடாது? இல்லம்மா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு அப்படியே ஓடி வந்துட்டு. வந்தவ உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல. டிவில பாட்டு ஓடுதுன்னு அப்படியே பராக்கு பாத்துக்கு நின்ன. சரி விடுமா, அதான் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல ஒண்ணும் ஆகலதாமா. ஆனா ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அம்மா தான் வருமா, அப்பா தான் வருமா? சரி சரி விடு, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக திட்டிட்டு இருக்காத, வேலையை பாரு. இல்லடா செல்லும், அம்மா இனிமே உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு. அம்மா வந்துட்டல்ல. அக்கா, குழந்தைக்கு தான் ஒண்ணும் ஆகல, அப்புறம் ஏங்கா பயப்படுறீங்க? இல்ல பானு, குழந்தை பக்கத்துல நாயை பார்த்ததும் என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. இதே இவ குழந்தையா இருந்திருந்தா இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா? என் குழந்தையா இருக்கிறதுனால தானே இப்படி அஜாக்கிரதையா இருந்திருக்கா. அன்னைக்கு என்னமோ பெருசா என் வீட்டுக்காரர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டினாரு. இப்ப பாத்தியா இவன் என் குழந்தைய பாத்துக்கிற லட்சணத்தை? என்னக்கா, எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறீங்க? அந்த மனுஷன் பசியோட இருப்பாரு. நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். இவளை நம்பி நான் எப்படி குழந்தைய விட்டுட்டு போறது? அதான் நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன். என்னக்கா, மழைக்காலமா இருக்கு, திடீர்னு மழை பெய்யுது. பச்சை புள்ளைய தூக்கிட்டு எப்படி அவ்வளவு தூரம் போவீங்க? என்கிட்ட விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? சரி பானு, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. ஆனா அவகிட்ட மட்டும் கொடுத்துறாத. அக்கா, குழந்தைய நீயே பாத்துக்கோ. மாமாக்கு வேணா நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறேன். நீ பேசாதடி. என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவ எனக்கு தெரியும். நீ போய் டிவி பாரு. என்னக்கா? ஒழுங்கா வேலை செய்வல்ல? கண்டிப்பாண்ணே. சரி, நாளைக்கு வா. 2 பேர்ட்ட சொல்லியிருக்கேன். இங்க ஒரு இடத்துல சேர்த்து விடுறேன். என்னம்மா? இங்க செல்வன்னு. ஆமா, மெக்கானிக் செல்வத்தை தானே கேக்குறீங்க? செல்வம் செட்டி தானே? ஆமா, அந்த மரத்தடி தான். அவர் இல்லையா? அவர் இப்பதான் வண்டியை ட்ரையல் பார்க்க வெளியில எடுத்துட்டு போயிருக்காருமா. ஆமா, நீங்க யாரு? செல்வத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என் கையால சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. அப்படிங்களா? சரி வாங்கம்மா, டீ சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். அவர் எப்ப வருவாரு? இப்போ வந்துருவாருமா. செல்வம் அவரை தேடி யாராவது வந்தாங்கன்னா டீ கொடுத்து இங்க உட்கார வைக்க சொல்லியிருக்காரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க, நான் அங்க போய் உட்காந்துருக்கேன். அங்க இருக்கீங்களா? ஒண்ணு வேண்டாம். சரி, நீங்க இருங்க, நான் வந்த உடனே சொல்றேன். இருங்க.
சொன்ன கெடுவுக்குள்ள அவன் மட்டும் என் மருமகளை கூட்டு வராம இருக்கட்டும். உன்னை மூட்டை முடிச்சோட தூக்கி வெளியில விசிறேன் பாரு. என்னம்மா என் வீட்டு வாசப்படியில கூட நிக்க கூடாது. போறீங்க இருந்து. என்ன சந்தேகப்படாதயா, நான் மாறிட்டேன். இப்ப பழைய பாக்கியம் இல்ல, திருந்துட்டேயா. நான் நம்ம செல்வத்தோட அம்மாயா, நான் செல்வத்தோட அம்மாயா. பவுனுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா அதை நாங்க கேட்கலையே, நீங்களா தானே வாக்கு கொடுத்தீங்க. அதனால என்ன சிரமப்பட்டாவது நகையை போட்டுடுங்க. உங்களுக்கு நகை தானங்க வேணும், நான் போடுறேன். இந்த 10 பவுன் மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு போடுறதா சொன்ன 40 பவுன் சேர்த்து மொத்தம் 50 பவுன் நகை என் தங்கச்சிக்கு நான் போடுறேன். செல்வத்தையும் அவன் பொண்டாட்டியையும் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும். இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்றது? அவன் ஏதாவது நம்மளை அவமானப்படுத்திட்டானா, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட உதவி கேட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டானா, அந்த அவமானத்துக்கு அப்புறம் எப்படி உயிர் வாழறது? ஏதோ ஒரு வேகத்துல ராணி கல்யாணம் நடந்தா போதுங்கிற அக்கறையில அவனை தேடி வந்துட்டோம். அவன் வர்றதுக்குள்ள இங்கிருந்து போயிடுவோம். இல்ல, அவனை பார்க்காம இங்கிருந்து போயிடுறதா நல்லது. செல்வம், உன்னை தேடிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்கப்பா. என்ன தேடிக்கிட்டா? யாருன்னு? அதோ பாரு, அங்க போயிட்டு இருக்காங்க பாரு. ஏமா, இந்தாமா, செல்வம் வந்துட்டாரு பாருங்க, வாங்க.
அழாதீங்க. என் முன்னாடி யார் அழுதாலும் அது என்னால் தாங்கிக்க முடியாது. அதுவும் நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கணுங்க. உங்கள் கையால் என்ன சாப்பிட்ருக்கேன். மனசார பாசமா அம்மா நேரம் கூப்பிட்டுருக்கேன். அதனால ஏன் முன்னாடி நீங்க 4 பேர் பார்க்குறாங்க. தயவு செய்து அழகு இருந்துதுங்க. உன்னையும் உன் பொண்டாட்டியையும் நான் எவ்வளவு அழ வச்சிருக்கேன். அதை பார்த்து நான் சந்தோஷமா பட்டிருக்கேன். இன்னைக்கு உன் முன்னால வந்து நான் அழுததும் என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றியே. நீ நல்லவா செல்வம். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. உங்ககிட்டயே யாசகம் கேட்கிற நிலைமைக்கு கடவுள் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த படுபாவி வாசு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செல்வம். நானும் அவனுமா சேர்ந்து ஏமாத்திதான் உங்ககிட்ட இருந்து அந்த வீட்டையும் செட்டையும் எழுதி வாங்கினோம். ஆனா இப்போ அந்த வீட்டுல அவனுக்கும் பாதி உரிமை இருக்குன்னு எனக்கே தெரியாம பத்திரத்துல எழுதி வாங்கியிருக்கான். நகை இருந்தாதான் ராணி கல்யாணம் நடக்குங்கிற சூழ்நிலை உருவாகி போச்சு. அதான் உன் தயவு இல்லாம 50 பவுன் நகையை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு வீட்டு பத்திரத்தை அடமான வைக்க சேட்டு கடைக்கு போனேன். அங்க போன பிறகுதான் இந்த வாசுவோட தில்லுமுள்ளெல்லாம் தெரிஞ்சிச்சு. சரின்னு நேரம் வாசுகிட்ட போய் வாடா வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பணம் வாங்கி ராணி கல்யாணத்தை நடத்திடலான்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதோட வீட்டு பத்திரத்தை அடமான வச்சா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டி விரட்டி விட்டுட்டான் செல்வம். இந்த 50 பவுன் நகை பிரச்சனை உருவாக்குனதே வாசுவும் அவன் பொண்டாட்டியும் தானே. அதை நான் சுமக்கலான்னு பார்த்தேன். என்னால முடியல செல்வம். இது தெரியாம உங்க அப்பா வேற உங்ககிட்ட வந்து அவளே எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கா, நீ எதுவும் பண்ண வேண்டான்னு உங்ககிட்ட சொன்னதா என்கிட்ட வந்து சொன்னாரா? அப்பவே என் உசுறு போயிடுச்சு செல்வம். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. வெள்ளை அடிக்கல, பந்தல் போடல, இன்னும் எந்த வேலையுமே நடக்கல. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோங்கிற பயம் எனக்கு அதிகமாயிட்டே வருது. என்கிட்ட இருக்கிற அந்த 5 பவுன் நகையை தவிர ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்னால தேத்த முடியல செல்வம். இதப்ப உங்க அப்பா உங்ககிட்ட வந்து எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால நீயும் எதுவும் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்ட. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. சம்மந்தி அம்மா வேற வந்து நகைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, இந்த கல்யாணம் நடக்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால்தான் நான் இப்போ உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த கல்யாணத்தை நீதான்ப்பா நடத்தணும். உன் தங்கச்சியோட வாழ்க்கை உன் கையில தான்ப்பா இருக்கு. நீ நினைச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திடலாம். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் தூக்கு போட்டுட்டு தான்ப்பா சாகணும்.